ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பே மிஞ்சுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச குழம்பு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தக்காளி 2, பழுத்த பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கீரைங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். சவுசவுக்காய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் 2, கேரட் 1, பீன்ஸ் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வானலை நல்லா சூடு பண்ணியாச்சுங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுப்போம். கடுகு வெந்தயம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. பெருஞ்சீரகம் மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுப்போம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லெண்ணெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தாங்க செய்கிறேங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், அதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இது கூட தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போங்க. என்கிட்ட கருவேப்பிலை கம்மியாக தாங்க இருந்துச்சு. உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் அது போட்டுங்க. பச்சை மிளகாவுக்கு பதில் பழுத்த மிளகாவில் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதையுமே நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க. இதில் காய்கறி நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போம். கத்திரிக்காய் சொன்ன மாரி கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம். கேரட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாரி என்னென்ன காய்கறி வேணுமோ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லாதனால நான் முருங்கைக்காய் சேர்க்கலைங்க. முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சவ் பீன்ஸு கேரட்டு இது மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுப்போம். நல்லா எல்லா காய்கறியும் மிக்ஸ் ஆகி நல்லா வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுப்போங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாரி நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் அன்றைக்கி கொஞ்சமாக தாங்க குழம்பு வைக்கிறேன். அதுக்கேற்ற மாரி தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம நல்லா கிண்டி விட்டுப்போம், கிளறி விட்டுப்போம்.
இது ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்தோடையுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துப்போம். ஏற்கனவே தக்காளி வதங்குவதற்காக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ அது கூடயே நம்ம வந்து இந்த உப்பு வந்து பார்த்து சேர்த்துப்போங்க. அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுப்போம். இந்த அடுப்பில் வந்து ரைஸ் வச்சுருந்தேங்க. அதுவுமே வந்து வந்துடுச்சு. என் பையனுக்கு வந்து 11:00 ஸ்கூலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து கடகடன்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். 10த்துக்கு 12த்துக்கு எக்ஸாம் நடக்கிறனால அவனுக்கு வந்து 11:00 வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்து சீக்கிரம் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு நல்லா வெந்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதையும் வடிச்சிடலாம். சாப்பாடு வடிச்சாச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள் குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நான் எப்பயுமே வந்து எல்லாத்துலேயும் குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்ப்பேன். அந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து குழம்பு மிளகாத்தூளில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 1லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அதையுமே நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம், கட்டி பிடிக்காத அளவுக்கு. பாருங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது வந்து சாம்பாரோட இந்த குழம்பு வந்து ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுப்போம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துப்போங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் போதுங்க. இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். வாங்க இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதித்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. வாசனை கமகமன்னு இருக்குங்க. அதையுமே நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டு பார்ப்போம். பாருங்கள் காய்கறி எல்லாமே வந்து சூப்பராக வெந்து வந்துட்டுங்க. பாருங்கள் சவுசவு கூட நல்லா வெந்துட்டு பாருங்கள். பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் வந்து போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. வாசனையும் சூப்பராக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையுமே நம்ம வந்து கலக்கி ஊற்றிக்கலாம். இது வந்து சாம்பாரோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சாம்பார் சில பேருக்கு பிடிக்காது. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்தமாரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு குழம்பாக இது இருக்கும். வாங்க இதையுமே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா தேங்காய் போட்டு அதுவுமே நல்லா தேங்காய் கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கெட்டியாக தாங்க வச்சுருந்தேன். இதுக்கு சைடிஷாக வந்து பாவக்காய் தொக்கு தாங்க செஞ்சுருந்தேன். அதையுமே வந்து வீடியோவாக காட்டணும்னு நினச்சேங்க. டைம் இல்லைங்க. தம்பி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் கூட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். ஒயிட் ரைஸு, பாவக்காய் தொக்கு, பொரிச்ச குழம்பு 3 தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோஸை பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.